இளையராஜாட்ட ஒரு கதை சொன்னேன், அப்புறம் அவரே எடுக்கிறேன்னாரு அதை. அப்புறம் விவேக் சுந்தரத்தை வச்சு எல்லாம் அவர் தான் பேக் ட்ராப். இளையராஜாவின் மோதிரம் பண்ணி ஒத்தண்டியில் விட அது சீனெல்லாம் படித்து காமிச்சேன். விழுந்து சிரிச்சார். நிறைய ஒரு 15-20 லட்ச ரூபா அது மேலே இன்வெஸ்ட் ஆச்சு. எஸ்பி முத்துராமன் டைரக்ட் பண்ணால் தான் நல்லா இருக்கும்னு. அதுவும் ஓகே, டைலாக் ஓரியன்ட். ஓகே, எல்லாம் பண்ணி ஒரு மாதம் ஒர்க் பண்ணோம். அப்புறம் என்னமோ அவருக்கு தோணித்து, அது இந்த ப்ராஜெக்ட் அப்புறம் வேணாம் நிறுத்திட்டார். அதை ரஜினி நான் பண்ணுறேன் எனக்கு பிடிச்சிருக்குன்னு வந்து அவர் வீட்டில் ரவிக்குமார் அப்போ தான் காமிச்சு, இந்த மாதிரி இந்த பையன் டைரக்ட் பண்ணுறதில்ல, உங்களுக்கு எதாவது ஆட்சேபணம் உண்டு? எனக்கு ஒன்றும் ஆட்சேபணம் இல்லையா. அப்போ கதை வசனம் பாடல்கள் வாலி அப்படின்னு கார்டு வரணுன்னாரு ரஜினி. திரைக்கதை டைரக்ஷன் ரவிக்குமார்னு வரும்னார். எனக்கு ஒன்றும் ஆட்சேபணம் இல்லைன்னு. இப்போ நீங்கள் எழுதியிருக்கிற திரைக்கதை கொடுங்கன்னாரு. அது இதுக்கு அவர் இப்போ எழுதுறதில்ல, எனக்கு ஆட்சேபணம் இல்லை. அப்புறம் நான் எழுதினது எதுக்குன்னு மறுத்துட்டேன். ராத்திரி ராஜா ஃபோன் பண்ணாப்புல, ஏன்னா ரஜினி என் வீட்டுக்கு வந்து உட்காந்துருக்காரு, அந்த கதையை கொடுக்க மாட்டேங்கிறீங்க. ஏன்னா அவள் யாரோ திரைக்கதை எழுதுறதுக்கு நான் இதுக்கு என்னது அப்படியான்னு சொல்லி அப்படி ட்ராப் ஆகி போச்சு. அப்புறம் மோகன் பாபு கிட்ட இருக்கு தெலுங்கு ரைட்ஸ், நான் எடுக்கிறேன்னு வாங்கிட்டாரு.